நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்செந்தூரில் பெய்து வரும் மிக கனமழையால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து மழை நீர் கடற்கரை மணலை அரித்து மழை நீர் கடலுக்குள் செல்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிக கனமழை ஆரஞ்சு கலர் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10 மணி முதல் சுமார் 1 மணி நேரம் திருச்செந்தூர் கனமழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து வானம் மேகத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை 4 மணி முதல் கனமழை சுமார் 2 மணி நேரமாக பெய்து வருகின்றன. இதனால் திருச்செந்தூர் நகர் பகுதி மிகவும் பெரும் பாதிப்புக்குள்ளானது. நகரின் பிரதான சாலை மழைநீர் தேங்கியது. மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கனமழை காரணமாக மழைநீரானது கோவிலிலிருந்து கடற்கரை மணலை அரித்து கொண்டு வெள்ளம் போல் கடலுக்குள் அழித்து செல்கின்றன. தற்போது அந்த காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவில் கடல் பக்தர் பாதுகாப்பு குழுவினர் கடலில் கவனமாக புனித நீராட வேண்டும் பக்தர்களை அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் திருச்செந்தூர் சிவன் கோயிலில் கடலில் மழை நீர் கடல் கோவில்கள் சென்றதால் குளம் போல் காட்சியளித்து வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.